ஆயுதம் தாங்கிய சகல படையினருக்கும் ஜனாதிபதி அனுர விசேட உத்தரவு. ஜனாதிபதி மற்றும் விமானப்படை உயர் அதிகாரிகளுக்கிடையே சந்திப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், அறவிடப்பட்ட நிதி தொடர்பிலான அறிவிப்பு. நாடளாவிய ரீதியில் தாதியர்கள் போராட்டம். பாதாள உலக கோஷ்டியினரின் நாடாக மாறி வரும் இலங்கை, தயாஸ்ரீ குற்றச்சாட்டு. அனுர மிதிப்பலகையிலா பயணம் செய்தார், திலீத் ஜெயவீர கேள்வி. முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிடப்பட்ட நிதி தொடர்பில் பிரதமர் வெளிக்கொணர்வு. கெகல் பத்ர பத்மியின் வழிகாட்டலில் இஷாரா செவ்வந்தி பாதுகாப்பாக தலைமறைவு, விசாரணையில் தகவல். சிறைச்சாலைக்குள் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டேன், கலகொட அத்த ஞானசார தேரர் குற்றச்சாட்டு. இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல்களை தடுக்க கோரி தீவக கடற்றொழில் அமைப்பு மகஜர் கையளிப்பு. நாட்டு மக்களிடையே அமைதியை பேணுவதற்கான தேவையை கருத்திற்கொண்டு ஆயுதம் தாங்கிய படையினர் அனைவரையும் அழைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விசேட உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதியினால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்றைய தினம் சபைக்கு அறிவித்துள்ளார். இன்று காலை 9:30 மணியளவில் நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமானதை தொடர்ந்து சபாநாயகர் இந்த உத்தரவை சபைக்கு அறிவித்திருந்தார். பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது பிரிவின் மூலம் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் விமானப்படையின் உயர் அதிகாரிகளுக்கு இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதன்போது நாட்டின் பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பான எதிர்கால செயற்பாடுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் வலுவான விமானப்படையாக இலங்கை விமானப்படையை வலுப்படுத்தல், இலங்கை ராணுவம் மற்றும் கடற்படையின் முன்னெடுப்புகளுக்காக விமானப்படையின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் இலங்கை விமானப்படைக்கான ஒதுக்கீடுகளின் அளவு மற்றும் விமானப்படையில் தற்போது காணப்படும் தேவைகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. வைத்திய ஊழியர்களுக்கான சலுகைகள் மற்றும் மேலதிக சேவைக்கால கொடுப்பனவு குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நாடளாவிய ரீதியில் உள்ள அரச வைத்தியசாலைகளின் முன்பாக தாதியர்கள் 1 மணி நேர கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். தற்போதைய அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள புதிய வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ள போதும் வைத்திய ஊழியர்களுக்கான சலுகைகள் மற்றும் மேலதிக சேவைக்கால கொடுப்பனவு குறைக்கப்பட்டுள்ளதாக தாதியர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் உள்ள அரசு வைத்தியசாலைகளின் முன்பாக இன்றைய தினம் அரசு தாதியர் சங்கத்தில் அங்கம் வைக்கும் தாதியர்கள் ஒன்றிணைந்து நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை அடையாள கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். மதிய இடைவேளையின் போதே இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்ததை தொடர்ந்து கடுமையான போராட்டங்களின் பின்னர் வைத்திய ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் அரசாங்கம் இவ்வருடத்திற்கான புதிய வரவு செலவு திட்டத்தில் சம்பளத்தை அதிகரித்து கொடுப்பனவுகளை குறைத்து நியாயமற்ற முறையில் செயற்படுவதாக அரசு தாதியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அரசு தாதியர் சங்கத்தின் துணைத் தலைவர் நாகல ஹெட்டியாராச்சி தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் புதிய வரவு செலவு திட்டத்தில் சம்பள அதிகரிப்புக்கு இணையாக சலுகைகள் மற்றும் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டுள்ளதுடன் தர உயர்வுகளும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. 5 வருடங்களின் பின்னர் வழங்கப்படும் தர உயர்வை 10 வருடங்களாக அரசாங்கம் நீடித்துள்ளது. கடிதம் மூலம் எமது பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு தெரிவித்துள்ள போதும் அதற்கான எவ்வித பதில்களும் இதுவரை வழங்கப்படவில்லை. எமக்கு நியாயமான தீர்வை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுக்கின்றோம். புதிதாக எமக்கு எதுவும் தேவையில்லை. ஏற்கனவே இருந்த சலுகைகளையும் கொடுப்பனவுகளும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் தாதியர்களின் கடமைகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் மதிய இடைவேளையில் மாத்திரமே முன்னெடுக்கப்பட்டது என்றார். முன்னாள் ஜனாதிபதிகள் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிடப்பட்ட பணம் குறித்து பிரதமர் விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார். அந்த வகையில் மஹிந்த ராஜபக்ஷ 2010 ஆண்டு முதல் 2014 வரை 3572 மில்லியன் ரூபாயினையும், மைத்ரிபால சிறிசேன 2015 ஆண்டு முதல் 2019 வரை 384 மில்லியன் ரூபாயினையும்,
கோட்டபய ராஜபக்ஷ 2020 ஆண்டு முதல் 2022 வரை 126 மில்லியன் ரூபாயினையும், ரணில் விக்ரமசிங்கே 2023 ஆண்டு முதல் 2024 ஆண்டுக்கு இடையில் 533 மில்லியன் ரூபாயினையும், அனுருகுமார திசாநாயக்க கடந்த செப்டம்பர் மாதம் முதல் பிப்ரவரி 2025 வரை 1.8 மில்லியன் ரூபாயினையும் செலவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவால் கடந்த 2013 ஆண்டில் அதிக செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இது 1144 மில்லியன் ரூபாய் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் இன்று வெளியிடப்பட்ட ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் வெளிநாட்டு பயணச் செலவுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர சவாலுக்குட்படுத்தியுள்ளார். அத்துடன் அந்த புள்ளி விவரங்கள் நடைமுறைக்கு மாறானவை என்று அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு செலவினங்கள் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பிய அவர், ஜனாதிபதி பயணச் செலவுகளில் கூர்மையான வீழ்ச்சியை காட்டும் வகையில் ஜனாதிபதி அனுர வெறும் 1.8 மில்லியன் ரூபாயில் 3 நாடுகளுக்கு எவ்வாறு பயணம் செய்ய முடிந்தது என்று வினவினார். வெளிநாட்டு பயணச் செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறுகிறார். இவ்வளவு குறைந்த தொகையுடன் 3 நாடுகளுக்கு அவர் எப்படி பயணம் செய்தார் என்று தமக்கு தெரியவில்லை. அவர் மிதிப்பலகையில் பயணம் செய்தாலும் கூட இந்த குறைந்த செலவில் அவரால் பயணம் மேற்கொண்டிருக்க முடியாது என அவர் குறிப்பிட்டார். கடந்த 5 மாதங்களாக பதவியில் இருக்கும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இந்தியா, சீனா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்தார். இந்த நிலையில் செலவுகளை குறைப்பது மட்டும் லாபத்தை ஈட்டாது என்று குறிப்பிட்ட ஜெயவீர, வருமானம் ஈட்டுவதில் கவனம் செலுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தினார். பாதீட்டு பற்றாக்குறையை எவ்வாறு சமன் செய்வது, நமது கடனை எவ்வாறு திருப்பிச் செலுத்துவோம் என்பது தொடர்பில் கேள்வி எழுப்பிய அவர், நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டார். இலங்கையானது தற்போது பாதாள உலக கோஷ்டியினரின் நாடாக மாறி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் உள்ள பொதுமக்களின் பாதுகாப்பு தற்போது செயலிழந்துள்ளது. இது தொடர்பில் பாராளுமன்றில் கேள்வி எழுப்பிய போது பிமல் ரட்நாயக்க எனக்கு தடை ஏற்படுத்தினார். அதன் பின்னர் நலிந்த ஜேதிசவும் இது எமக்கு தேவையில்லாத விடயம் என்று அன்று எமக்கு எதிராக குற்றம் சுமத்தினார்கள். அதேவேளை கடந்த 19ஆம் தேதி புதுக்கடை இலக்கம் 9 கூட்டி வர வேண்டிய நபரை நீதிமன்றத்திலே காலை வேளையிலேயே பூசா பிரதேசத்திலிருந்து கொண்டு வரும் போது அந்த 9 நீதிமன்றம் என்பது எந்த ஒரு ஆயுதத்தையும் வெளியில் எடுக்கக்கூடிய முற்றாக சன நெரிசல் மிகுந்த நீதிமன்றமாக காணப்படுகின்றது. எனவே அந்த நீதிமன்றத்தின் நீதிபதி வராமல் இருக்க, அதாவது 5 என்பது நுகர்வோர் விவகார பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளே அங்கு விசாரிக்கப்படும். அங்கு போதுமான இடவசதிகள் காணப்படுகின்றன. எனவே துப்பாக்கி எவ்வாறு நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டது? ஏன் குறித்த நபர் 5வது நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டார்? இதற்கு காரணமாக இருந்தவர் யார் என விரும்பப்பட்டது. இதன் அடிப்படையிலேயே நான் கேட்கின்றேன், நீதித்துறையில் சில தொடர்புகள் எங்கு இருக்கின்றது? சிறைச்சாலை, போலீசார் ஆகியோர் ஒன்றிணைந்தே பணியாற்றுகின்றனர். இப்போது பாதாள உலகத்தினர் போலீசில் வந்து சேருகின்றனர். இந்த நிலைமை தற்போது மாறியுள்ளது. குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது நீதவான் தனது மேசைக்கு கீழே மறைந்திருந்தார். இந்த நாட்டில் நீதி வழங்கும் நீதிபதிகளும் அவர்களது மேசைக்கு கீழாக மறைந்து தமது உயிரை பாதுகாக்கின்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு இருப்பதாக மட்டும் கூறிக்கொண்டிருப்பதால் மாத்திரம் பலனில்லை. பொதுமக்கள், தேசிய பாதுகாப்பு என்பன 2 கிடையாது, 2ம் ஒன்றே. 30 வருடகால யுத்தமே தேசிய பாதுகாப்பு செயலிழக்க காரணம். விடுதலை புலிகள் ஆயுதங்களை பயன்படுத்தினர். அதன் பின்னர் பல உபகுழுக்கள் காணப்பட்டன. அதற்கிடையில் ஈரோஸ், புளோட், டெலோ, EPRLF போன்ற பல அமைப்புகளிடம் ஆயுதங்கள் காணப்பட்டன. இந்த ஆயுதங்கள் இதுவரை ஒப்படைக்கப்பட்டனவா என்று நாம் பார்க்க வேண்டும். விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் ஒப்படைக்கப்பட்டதா? நான் கூறவில்லை இவர்கள்தான் பாவித்தார்கள் என்று. இவர்கள் ஒப்படைத்த ஆயுதங்கள் தொடர்பில் அரசாங்கத்திற்கு சரியானதொரு வேலை திட்டம் இருக்கின்றதா? இது சரியாக ஒப்படைக்கப்பட்டதா? மக்கள் விடுதலை முன்னணியினரிடமும் ஆயுதங்கள் காணப்பட்டது. மக்கள் விடுதலை முன்னணியினரை அடக்குவதற்காகவும் அரசாங்கம் ஆயுதங்களை பயன்படுத்தியது. எனவே உங்களிடம் இருக்கும் ஆயுதங்களை ஒப்படையுங்கள். பாதாள உலக கோஷ்டியினர் மோதிக்கொள்வதில் எமக்கு பிரச்சனை கிடையாது. அப்பாவி மக்கள் அதனால் மரணிக்கின்றனர். 2 பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். தந்தைமார்களின் பிரச்சனைகள் வேறானது. சிறிய பிள்ளைகள் அப்பாவியானவர்கள். அவர்களும் கொலை செய்யப்பட்டுள்ளனர். எனவே இலங்கை பாதாள உலக கோஷ்டியினரின் நாடாக மாறி வருகின்றது. இவற்றை பற்றியே தான் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றோம். எனவே மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கம் இருக்கின்றது. 2035 ஆயுதங்கள் ஒப்படைக்கப்படவில்லை. தயவு செய்து அந்த ஆயுதங்கள் எங்கு இருக்கின்றது என்று கூறுங்கள். அதே போன்றுதான் தயவு செய்து ஒப்படையுங்கள்.
ஆயுதங்கள் வேறு குழுக்களிடம் இருக்கின்றதா எனவும் தேடி பாருங்கள். அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள்தான் ஆட்சியில் இருக்கின்றீர்கள் எனவும் தெரிவித்தார். இதன்போது குறுக்கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், டெலோ அமைப்பு ஆயுதங்களை முழுமையாக ஒப்படைக்கவில்லை என தயாஸ்ரீ கூறியிருக்கின்றார். எங்களிடம் தற்போது ஆயுதங்கள் இல்லை. அது பயங்கரவாதத்திற்கு எந்த விதத்திலும் துணை போவதாக இருக்கவில்லை எனவும் இந்த பாதாள உலக குழுவோடும் தொடர்பு இல்லை எனவும் பதிலளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சமீப காலங்களாக நடைபெற்ற குற்றங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்களில் 14 குற்றச்சம்பவங்கள் நடைபெற்றதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் கடந்த 2016ஆம் ஆண்டு மற்றும் 2018ஆம் ஆண்டின் முதல் 2 மாதங்களில் தலா 12 சம்பவங்களும் 2024ஆம் ஆண்டின் முதல் 2 மாதங்களில் 14 சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த கால குற்றங்கள் குறித்த தரவுகளின்படி இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்களிலும் பழைய நிலைமையே காணப்படுவதாக அமைச்சர் கூறினார். உளவுத்துறை தகவல் கிடைத்தும் ஈஸ்டர் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியமை குறித்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் தொடர்பில் வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைவாக அறவிடப்பட்ட நிதியிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு 245 மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் இன்று உயர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். இதேவேளை இழப்பீடு வழங்கப்பட்டதை கண்காணிக்க 12 தொடர்புடைய மனுக்கள் இன்று தலைமை நீதியரசர் முர்து பெர்னாண்டோ, நீதியரசர்களான எஸ் துரைராஜா மற்றும் AHMD நவாஸ் ஆகியோர் அடங்கிய நீதிமன்ற ஆய்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்டமா அதிபரினால் மேற்படி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி யாழ் நகரில் போராட்டம் ஒன்றை இன்று தீபக கடற்றொழில் அமைப்பு முன்னெடுத்தது. தீபக கடற்றொழில் அமைப்புகளான மண்டை தீவு, நெடுந்தீவு, நைனா தீவு, எழுவை தீவு, வேலணை, புங்குடி தீவு உள்ளிட்ட கடற்றொழில் அமைப்புகள் ஒன்றிணைந்து போராட்டத்தை முன்னெடுத்தனர். யாழ் பண்ணையில் உள்ள கடல்வள நீரியல் திணைக்களம் முன்பாக ஆரம்பமான போராட்டம் இந்திய துணை தூதரகத்திற்கு சென்று அங்கிருந்து வடமாகாண ஆளுநர் அலுவலகம் வரை ஊர்வலமாக சென்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட கடற்றொழிலாளர்களினால் நீரியல் வளத்துறை அலுவலகம், இந்திய துணை தூதரகம் மற்றும் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் மகஜர் கையளிக்கப்பட்டது. கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை பிரதிநிதிகளுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று கொழும்பு மாளிகாவத்தையில் அமைந்துள்ள அமைச்சில் நடைபெற்றது. இலங்கையின் கடற்றொழில் துறைக்கும் கடல் வளங்களை பாதுகாப்பதற்கும் ஐநா மற்றும் அதன் துணை அமைப்புகளால் வழங்கப்பட்டு வரும் ஒத்துழைப்புகளுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர் இதனை மேலும் வலுப்படுத்துவதற்கு தேவைப்படும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட உதவிகள் தொடர்பிலும் கோரிக்கை முன்வைத்தார். இலங்கையில் கடற்றொழிலாளர்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் சம்பந்தமாகவும் அவற்றை தீர்ப்பதற்கு தமது அமைச்சால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பற்றியும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கடற்றொழில் அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் முன்னெடுக்கப்பட உள்ள செயற்திட்டங்கள் பற்றி எடுத்துரைத்த அமைச்சர் ஐநாவின் ஒத்துழைப்புகள் வழங்கக்கூடியதாக இருந்தால் அதனை செய்யுமாறும் கோரிக்கை விடுத்தார். அதேபோல அண்மையில் தாம் யாழ்ப்பாணத்திற்கு மேற்கொண்ட விஜயம் தொடர்பில் அமைச்சரிடம் குறிப்பிட்ட ஐநா பிரதிநிதிகள் இதன்போது கடற்றொழிலாளர்கள் சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பிலும் அமைச்சரிடம் சுட்டிக்காட்டினர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு மக்கள் வழங்கியுள்ள ஆணை மற்றும் சமகால அரசியல் நிலவரங்கள் பற்றியும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க்-ஆண்ட்ரே பிரான்ச், ஐநாவின் உணவு மற்றும் விவசாய திட்டத்தின் உதவி பிரதிநிதி நளின் முனசிங்க, உணவு மற்றும் விவசாய அமைப்பின் இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான கடற்றொழில்சார் நிபுணர் பாலித கித்ஸ்ரீ ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். திட்டமிட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய கணேமுல்ல சஞ்சீவ கடந்த 19ஆம் தேதி துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தார். சட்டத்திரணி வேடமணிந்து வந்த நபர் ஒருவரால் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டது. ஆரம்பத்தில் காயமடைந்த கணேமுல்ல சஞ்சீவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரால் மேற்கொண்ட விசாரணைகளில் பிரதான சந்தேக நபரை அன்றைய தினமே கைது செய்தனர். நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் நோக்கில் வேனொன்றில் பயணித்த போதே புத்தளம் பாலாவி பகுதியில் இவர் கைது செய்யப்பட்டார். எவ்வாறாயினும் இந்த திட்டங்களுக்கு வழிவகுத்ததாக கூறப்படும் இஷாரா செவ்வந்தி இதுவரை கைது செய்யப்படவில்லை. இந்த நிலையில் தற்போது கணேமுல்ல சஞ்சீவவின் கொலை சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்காக 20 அதிகாரிகளின் தொலைபேசிகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் பறிமுதல் செய்துள்ளனர். கொலை இடம்பெற்ற அன்றைய தினம்
கணேமுல சஞ்சீவவின் பாதுகாப்பிற்காக கடமையில் ஈடுபட்ட காவல்துறை விசேட அதிரடி படையினர், சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட 20 பேரின் தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் காவல்துறை விசேட அதிரடி படை மற்றும் சிறைச்சாலை திணைக்களத்தைச் சேர்ந்த சுமார் 30 அதிகாரிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்ய கொழும்பு குற்றவியல் பிரிவு அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தது. சம்பவம் தொடர்பாக 15 சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்தார். இதேவேளை கணேமுல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள நீர்கொழும்பு காவல் நிலையத்தின் கான்ஸ்டபிளுக்கு ஏற்கனவே கொலை திட்டம் தொடர்பில் தெரிந்திருந்தமை விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. தற்போது தேடப்பட்டு வரும் இஷாரா சம்பந்தி துபாயில் உள்ள கெஹல்பத்ர பத்மே மற்றும் ஷான் அரோஷ் எனப்படும் மத்தகம ஷான் ஆகியோரின் பணிப்புரையின் கீழ் அவர்களுக்கு உதவும் நபர்களின் பாதுகாப்பில் உள்ளதாக தற்போது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சிறை தண்டனை அனுபவித்து வந்த காலத்தில் நான் மிகவும் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டேன். வைத்தியர்களால் பரிந்துரைக்கப்பட்ட போதிலும் கூட தனக்கு வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவை வழங்குவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்த ஞானசார தேர தெரிவித்தார். பொதுபல சேனா அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், சிறை தண்டனை அனுபவித்து வந்த காலத்தில் நான் மிகவும் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டேன். எனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு தினமும் வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவை வைத்தியர்கள் பரிந்துரைத்தனர். ஆனால் சிறைச்சாலை அதிகாரிகள் வெளியிலிருந்த உணவை பெற்றுக்கொள்ள எனக்கு அனுமதி அளிக்கவில்லை. இதற்கு முன்னர் 4 சந்தர்ப்பங்களில் சிறை தண்டனை அனுபவித்த போது நான் இவ்வாறு நடத்தப்படவில்லை. உண்மையில் இது அரசாங்கத்தின் முடிவா அல்லது சிறை அதிகாரிகளின் தன்னிச்சையான செயலா? என்னை போன்று சிறைச்சாலை வைத்தியசாலையில் உள்ள கைதிகள் பலரும் மனிதாபிமானமற்ற முறையிலேயே நடத்தப்படுகின்றனர் என்று சமூக வலைதளங்களை அதிகமாக உபயோகப்படுத்துவோர் செல்வாக்கு மிக்கவர்களாக உள்ளனர். அவ்வாறானவர்களது அழுத்தங்கள் காரணமாகவே எனக்கான மருத்துவ தேவைகள் கூட புறக்கணிக்கப்பட்டன. கைதிகள் இவ்வாறு மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். மருத்துவ தேவைகள் காணப்படும் கைதிகளின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றார். புத்தளத்தில் வீடொன்றில் யுவதியொருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திடீரென நோய்வாய்ப்பட்ட நிலையில் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். கலடிய பகுதியைச் சேர்ந்த 19 வயதான சாமுதி விதர்ஷனா என்ற யுவதியை நேற்று முன்தினம் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். புத்தளம் ஆனந்தா தேசிய பாடசாலையின் மாணவியான அவர் குருநாகலில் உயர்கல்வி டிப்ளோமா கல்வி பயின்று வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. வீட்டிற்கு மூத்த பிள்ளையான விதர்ஷனா அன்றைய தினம் இரவு மரக்கரை ரொட்டி உட்கொண்ட நிலையில் உறங்கச் சென்றதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். காலையில் மகளின் அறைக்கு சென்ற தாய் மகளின் நிலையை கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக மயக்க நிலையில் இருந்த மகளை புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். மாணவியின் திடீர் மரணம் குறித்து புத்தளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் இன்று காலை 10:30 மணியளவில் மதுபோதையில் பேருந்தில் ஏற முற்பட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணம் நகர்பகுதியில் கஸ்தூரியார் வீதியில் சென்ற பேருந்தை வழிமறித்த குறித்த நபர் அதில் ஏற முற்பட்டுள்ளார். அவர் மதுபோதையை பாவித்திருந்ததால் பேருந்தில் ஏற முடியாமல் கீழே விழுந்துள்ளார். அவரை விட்டுவிட்டு பேருந்து செல்ல முற்பட்ட போது குறித்த நபர் பேருந்தின் சக்கரத்திற்கு முன்பாக காலை வைத்து ஆபத்தான விதத்தில் செயற்பட்டு பேருந்தை செல்ல விடாது தடுத்துள்ளார். பின்னர் பேருந்தில் இருந்தவர் கீழே இறங்கி அவரை தூக்கி வீதியின் ஓரமாக விட்டுவிட்ட வேளை பேருந்து பயணத்தை தொடர்ந்துள்ளது.